முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 12. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. இந்த பாடல் மிகவும் முக்கியமான ஒரு பாடல். கந்தர் அனுபூதி பாடல்கள் ஒவ்வொன்றிலும் அருணகிரிநாதர் அனுபூதி நிலையை எப்படி அடைவது, அந்த மெய்ப்பொருளை எப்படி உணர்வது என்பதை படிப்படியாக நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த விதத்தில் இந்த பாடல் மிக முக்கியமான கருத்து சும்மா இரு சொல்லற. செயலாங்கனை குறுகிங்கிற மதுராந்தக பாடலில் உரைமாள செயல் மாண்டு சித்தம் அவிழ நித்தத்துவம் பகர் குருத்துவம் அடைவேணும் அப்படின்னு சொல்லுவார். உரை மாள செயல் மாண்டு, என்னுடைய வார்த்தைகள் பேசாத நிலை வரணும். அதே மாதிரி செயல் அழிய வேண்டும், ஒரு செயலும் செய்யாமல் இருக்க வேண்டும். ஒரு செயலும் செய்யாமல் இருக்கிறதுனா லேசியாக இருக்கிறது, அந்த அர்த்தம் இல்லது. அதே மாதிரி உரை மாள சும்மா இரு சொல்லற அப்படின்னா உடனே சைலண்ட்டாக இருக்கணும், வாயமூடின்னு இருக்கணும் அப்படின்னா அது அர்த்தம் இல்லது. இது அடுத்த வரியில் சொல்கிறார், அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லேனே. இந்த உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் எனக்கு தெரியல. அந்த நிலைக்கு நான் போன உடனே சும்மா இருத்தல் சொல்லற இருத்தல் என்ற அந்த நிலைக்கு நான் போன உடனே எனக்கு இந்த உலக பிரஜையே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது அனுபூதி நிலைக்கு போயாச்சு அப்படின்னு. இந்த பாடலில் ரொம்ப குறிப்பாக இன்னொன்று சொல்கிறது என்னென்னா, அதை எப்படி உணர்த்துகிறார் முருகப்பெருமான். எனக்கு சொன்னார் என்றலுமே அப்படிங்கிறார். சும்மா இரு சொல்லற என்றலுமே எனக்கு சொன்னார். அந்த சொல்கிறதுங்கிற போது பேசாமல் இருக்கிற அந்த தத்துவம் தட்சிணாமூர்த்தியோட உபதேச தத்துவம் தான். தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக சனககுமாரர்கள் 4 பேருக்கும் எப்படி உபதேசம் பண்ணினார்? மௌன உபதேசம் தானே செய்தார். மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம். அந்த பிரம்ம தத்துவத்தை மௌனத்தினாலும் உணர்த்தினார். அதே அருணகிரிநாதர் சொல்கிற போது நிர்வச்சன பிரசங்கம் அப்படிம்பார். வார்த்தைகளே இல்லாத பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு. அந்த வார்த்தைகளே இல்லாத நிலை, உணரும் நிலை, அந்த நிலைக்கு போனால் ஒரு பொருளும் அறிந்திலனே. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் எந்த நிகழ்ச்சியும் என்னை தொடாத ஒரு நிலைக்கு போகிறேன். நான் இறைவனோட கலந்து விடுகிறேன். அந்த நேரத்தில் சொல்லற இருக்கும் அந்த நிலையில், சும்மா இருக்கும் அந்த நிலையில் நான் இறைவனோடு இரண்டரை கலக்கும் நிலையாக அமைகிறது அப்படின்னு தான் இந்த பாடலில் சொல்கிறார். முதல் வரியில் வள்ளியை பற்றி சொல்கிறார். வள்ளியை தானே தேடி ஆட்கொண்டார் இல்லையா. வள்ளிங்கிறது ஜீவாத்மா தத்துவம்னு திரும்ப திரும்ப சொல்லலாம். ஜீவாத்மாவை அடைவதற்காக, ஜீவாத்மாவை கரையேற்றுவதற்காக முருகப்பெருமான் தானே அவள் இருக்கும் இடம் தேடி வந்தார். இந்த இடத்துல ஒரு படி மேலேயே போகிறார். செம்மான் மகளை திருடும் திருடன் அப்படிங்கிறார். செம்மான் அப்படின்னா சிவந்த மான். இந்த சிவந்த மான் அப்படின்னு சொல்கிறது லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவி மானாக இருக்கிற போது விஷ்ணுக்கும் லக்ஷ்மிக்கும் ஒரு முனிவர் சாபத்தின் காரணமாக பூமியில் பிறந்து அவர்களுக்கு வள்ளி குழந்தையாக பிறக்கிறாள். அந்த குழந்தையாக பிறந்த வள்ளியை வள்ளிக்காட்டில் விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். வள்ளி திருமாலோட புத்திரி தான். திருமாலோட லக்ஷ்மி தேவியோட புத்திரி. அதனால் லக்ஷ்மிங்கிறத சொல்கிறதுக்காக செம்மான் அப்படிங்கிறார். சிவந்த மான் போன்ற மான் உருவத்தில் வள்ளியை பெற்றெடுத்தாள் அவள். அதனால் செம்மான் மகள், அவள் வள்ளி. அவளை திருடும் திருடன், யாரும் அறியாமல் அந்த வள்ளியை தான் கவர்ந்து வந்தான். அந்த வள்ளியை தான் அடைவதற்காக பலவேறு வேடங்கள் போட்டு ஒரு கிழவனாக, ஒரு வளையல் செட்டியாக,
என்றெல்லாம் விதவிதமாக வேடம் அணிந்து அவளை கவர்ந்தான். இந்த இடத்துல அவளை கவர்ந்தான்னு சொல்கிற போது தீவிர பக்தியோடு தீவிர இச்சை கொண்டு இருக்கின்ற ஒரு ஜீவனை தானே முருகன், தானே இறைவன் வந்து ஆட்கொள்வான். திருஞான சம்பந்தர் சொல்கிற போது உள்ளம் கவர் கள்வன் அப்படிம்பார் சிவபெருமானை பற்றி சொல்கிற போது. அதே மாதிரி இங்கேயும் செம்மான் மகளை திருடும் திருடன் முருகன். அவன் முருகன் பெம்மான், எல்லாருக்கும் மிகவும் மேம்பட்டவன். பிறவான் இரவான், அவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, நித்திய வஸ்து இல்லையா. அவன் முருகன்கிறது வந்து இறைவன் என்பது வந்து அழியாத ஒன்று. அது வந்து காலத்தினால் தோன்றி மறையக்கூடியது இல்லை. அதைத்தான் இங்கே சொல்கிறார், பிறவான் இரவான். இறைவனுடைய முக்கியமான பண்பு காணாதது உருவோடு அருவானது அப்படிம்பார் ஒரு திருப்புகழில். அது மாதிரி அந்த பிறப்பற்றவன் இறப்பற்றவன் அந்த முருகன், அவன் பெம்மான். அவன் என்ன சொன்னான், சும்மா இரு சொல்ல அற என்றலுமே என்று சொன்ன நேரத்தில் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னு எடுக்கலாம். அம்மானா இந்த இடத்துல ஆச்சரியம். என்ன ஆச்சரியம், அவன் வந்து என்னை சும்மா இரு சொல்லற என்ற நிலைக்கு என்னை அழைத்து சென்றபோது எனக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு பொருளையும் நான் உணர்ந்தில்லை. உலகம் என்பதற்குள்ளே நான் இருப்பதாகவே உணரவில்லை. என்னை சுற்றிலும் இருக்கின்ற உறவுகளோ பொருட்களோ எதுவுமே எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சும்மா இரு சொல்லற என்ற நிலையில் நான் இறைவனோடு இரண்டர கலந்த நிலை மட்டுமே. இது என்ன ஆச்சரியம். அவன் எனக்கு உபதேசம் கொடுத்த அந்த நேரத்திலேயே எனக்கு இந்த உலகை பற்றிய எண்ணம் அறிவு மாய்ந்து விட்டது அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.